तज्ज्ञानतत्परम् विजयगोपालयतीन्द्रं गुरुमाश्रये। श्रीहरये नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। सोलङ्कृषिष्ठभगवान् वचांसि मे। गोविन्दा जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। கிருஷ்ணாவதாரத்தை சொல்லணும் பண்ணும் நேற்றைய தினம் கண்ணனுடைய லீலைகள் அனந்தம். அதுலேயும் பாலச்சரித்தம் ரொம்ப நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு ஏகாஸ்கந்தத்தில் சொல்கிறார். பாலச்சரித்தானிச்சே சந்தமானம். ஒவ்வொரு குழந்தையும் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பகவான் இங்கே வந்தார். ஆனால் கூட கூட தன்னுடைய மகத்துவத்தையும் காட்டுறான். குழந்தை பிறந்து 6 நாள் தான் இருக்குது. 6வது நாளைக்கு சஷ்டி தேவி பூஜைன்னு ஒன்று பண்ணுவான். இந்த சஷ்டி தேவியை பற்றி தேவி பாகவதத்தில் சொல்கிறார். அந்த சஷ்டி பூஜை பண்ணினாலே அந்த சஷ்டி தேவி ஸ்தோத்திரம்னே இருக்கு. அந்த சஷ்டி தேவி ஸ்தோத்திரத்தை பண்ணினாலே குழந்தைகளுக்கெல்லாம் ஆபத்து வராது. தேவசேனா, வள்ளி தேவசேனா சொல்கிறோமே, தேவசேனையே சஷ்டியினுடைய ஒரு பிரதீகமாகும். சஷ்டி தேவியும் தேவசேனையும் ஒன்றும் என்கிற மாதிரி புராணங்களில் சொல்லப்படுது. அன்னைக்கு தான் இந்த பூதனை வரா. பூதனை வரும்பொழுது மாயா அவெல்லாம் நம்ம மாதிரி கஷ்டப்பட்டு பியூட்டி பார்லர் போகணும்னு அவசியம் இல்லை. தமாசைக்கு பியூட்டி பார்லர் போனால் சொல்லுவதை தவிர அவன் நினச்சிட்டா ரூபத்தை மாற்றிடுவான். அவள் ராட்சசியாகவே இருக்கும்பொழுது கூட நீ பார்க்கும்போது நல்ல பொண்ணாக தெரியும். அதான் ஒரு வேசி திருமழிசை ஆழ்வார்கிட்ட நான் யுவதியாக இருக்கும்போது ராஜா என்னை பார்த்துட்டு இருந்தார். இப்போ எனக்கு வயசாகிட்டு ராஜா என்னை கவனிக்கிறது இல்லை. என் ஆசீர்வாதம், ராஜா பார்க்கும்போது நீ யுவதியாக தெரிவேன். அது மாதிரி அடுத்த மாரீச்சனாக தான் இருக்கான். சீதை பார்க்கும்போது மானா தெரிகிறான், லக்ஷ்மணர் பார்க்கும்போது மாரீச்சனாக தெரிகிறான். இவன் மாரீச்சன்றார் லக்ஷ்மணன், சீதை மானுங்கிறார். ஏண்டா அந்த மாயை கடந்த வாழ்க்கு மாயை ஒன்றும் பண்ண முடியாது பொருள். அதனால அண்ணாவோட கதையிலே உண்டு. ஒரு பையனை படுக்க வச்சு சாக்கப்பட்டு மூடி வச்சிருவா. இந்த பக்கம் என்ன பஸ்ஸு, 10ஆம் நம்பர் பஸ்ஸு போகிறதுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவா, 12ஆம் நம்பர் பஸ்ஸு போகிறதுமா. யாருமே சொல்ல வேண்டாம். இது மாதிரிலாம் மாயாச்சாரம்லாம் பண்ணும்பொழுது அது மாதிரி ஒரு இடத்துல அண்ணா போயிட்டான். என்னோட கதை பார்த்துட்டு தான் திடீர்னு தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் இப்படி ரோடு பார்த்தான். அவனுக்கு தெரியும் இதை நான் யார் நம்மளை இதை கடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக பார்த்தா அண்ணா இருக்கிறத பார்த்துட்டான். சாமி நீ கொஞ்சம் அந்த பக்கம் போகிறீங்களா, எனக்கு வேலை நடக்கணும் தான். அப்போ ரொம்ப அந்த பவர்ஃபுல் இருக்கிறவாழ்கிட்ட இந்த மாயாஜாலம் வித்தியாசம். ஆனால் அவள் மாயினால் ரூபத்தை தரிசனம் வந்தாலும் யசோதை பார்த்து மயங்கினாலே தவிர கிருஷ்ணன் கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும், சகா சகாமாச நிமீலி தேட்சணா புதிந்தாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சராச்சராத்மாட்டான் அந்த பூதனைக்கு அந்தரியாமியை வரதானே. அதனால் கண்ணை மூடிட்டு இருந்தான். யசோதை யாரோ வந்திருக்கா மாமின்னு நினச்சிட்டு அந்த பூதனைக்கு பால் கொடுக்க போக இந்த பூதனை கண்ணை வழியில் வச்சு பால் கொடுக்குறாள். பிராணேஸ்தம் ரோஷ சமன்விதோ விபத்து, அவளை பிராணியை சேர்த்து ஒழிந்தான். விடு விடுன்னு சொல்லி அவள் உயிரை விட்டாள். அவளுக்கும் சத்கதி கிடைச்சது. அதன் பிறகு ஒரு மாதம் ஆச்சு. கண்ணன் அழகாக கொடுப்பாட்டி யசோதை ஒரு வண்டிக்கு அடியில் வச்சால், வண்டின்றது நம்முடைய சரீரம் தான். ஆகு சரீரம் ரசம் இந்திரியாணி. இந்த வண்டிக்கு மேலே பகவானை வச்சுக்கிற வண்டிக்கு கீழே வைக்கக்கூடாது அப்படின்னா. ஏன்னா முதல்ல வண்டியில் சாமான்லாம் வச்சுக்க வண்டிக்கு கீழே வச்சுருக்காங்க. அப்போ பகவத் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிற மாதிரி தெளிவாக வியாக்கியானம் வந்தாங்க.
அந்த டேட்டில் சகடாசுரன் என்பவன் இவெல்லாம் ஒரு அசுரால் ஒவ்வொரு ரிஷி சாபத்தினால இது மாதிரி ரூபம் தெரியாமல் ஆகணும்னா சாபம் கிடச்சி பகவத் கரணத்தினால அவனுக்கு மோட்சம்னு இந்த ரிஷியினுடைய சாபத்தினாலையும் அனுகிரகத்தினாலையும் அவெல்லாம் கண்ணன்ட்டவரா அப்படி வர சகடாசுரனை காலால் தட்டி அந்த சகடாசுரனுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். ஒரு வயசு இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு யசோதை மடியில் வச்சு ஆரம்ப பண்ணலாம். ஒரு திருநாவலக்கன் என்ற ஒரு அசுரன் தான். அவனும் கொடுங்காட்சி ரூபத்தில் வந்து வெய்காட்சி ரூபத்தில் வரான். புழுதி அள்ளி தள்ளிட்டு புயலாக வந்து இன்றைக்கும் அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த காத்தடிக்கும். அதுக்கு ஆஞ்சி அப்படின்னு சொல்லுவார். ஆஞ்சின்னா என்னடான்னா அப்படியே அந்தம்னா கண்ணு குருடன்னு பேர். நம்ம கண்ணை குருடாகிடும் புழுதி, அதனாலேயே ஆஞ்சின்னு பேர். அந்த ஆஞ்சி காற்ற ரூபத்தில் வந்து எல்லாரும் கண்ணையும் மண்ணை அள்ளி போட்டு கிருஷ்ணனை கலைக்கிட்டு போனான். திருநாவர்த்தவாத்தே திருநீபூதமேனம் பிரஜாதி சசோனம் வயம் சாது வித்மஹா லோகேகநாதம் திருவாரணம் நமாமி. அந்த திருநாவர்த்த பகவான் அவன் தூக்கிட்டு போகும்போதே வெயிட்டாகிறான். கிருஷ்ணன் வெயிட்டாகனா தம் அஸ்மானம் மன்யமானா ஏதோ அவசரத்தில் குழந்தைங்க ஏதோ கள்ளத்துக்கு வந்துட்டோம் போல இருக்க குழந்தை நினைச்சிட்டுன்னு கீழே போட்டுடலாம் பார்த்தா கழுத்தை பிடிச்சான் கிருஷ்ணன். ஆஹா, கழுத்தை பிடிக்கிறது குழந்தை தான், இன்னும் காலை பிடிச்சி தள்ளி விட்டுடலாம், கீழே காலை பிடிச்சி இழுத்தான். எப்போ காலை பிடிச்சானோ அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருவோன்னு அவன் கழுத்தை நெருக்கி அதை திருநாவர்த்தனுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். புறம் யசா ருத்ரசரேன யுத்தம்ங்கிறான். திரிபுர சம்ஹாரம் பண்ணினா பெரிய ஒரு ஆள் விழுந்து உடைஞ்ச மாதிரி இல்லை, ஒரு பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குங்கிறான். கட்டடம் இல்லை, ஒரு ஊரே உடைஞ்சி விழுந்த மாதிரி இருக்கு. திரியோருதத்தோ தரிசு சமயத்தாக அந்த கட்டடம் உடஞ்சி விழுந்தால் கூட அதில் ஏதாவது நல்ல சாமான் தான் எடுத்துன்னு வர மாதிரி கோபாதுகு கிரிவராதி நீலரத்னம், அந்த நீலரத்னமான கண்ணை எடுத்து வந்தார்கள். கிருஷ்ணன் பயன் இருப்பானு பால் கொடுத்து பார்த்தாலும், ஏன்னா பால் குடித்தா குழந்தை வேண்டதுலன்னு நினச்சிப்போம். அதை பால் கொடுத்து அப்போ பால் குடிக்கும்போதும் கிருஷ்ணன் குடிச்சுட்டே இருக்கான், பால் நிறுத்தவே இல்லை. ஏன்னா நான் பயந்துருக்கேன், அம்மா நினச்சிக்க நான் பயப்படவே இல்லை, அண்ணா குடிச்சுட்டே இருக்கேன். ஒரே வழியாக ஜாஸ்தி பால் குடித்தா குழந்தைக்கு மப்பு தட்டிட்டு போகணும். அந்த வாயை பார்த்தால் அப்போ பகவான் ஒரு உலகத்தை காட்டுறான். ரோதசி ஜோதிர நீக்கம் ஆசாகான். 2 தடவை யசோதைக்கு விஸ்வரூபம். ஒரு தடவை பால் குடிக்கும்போது ஒரு விஸ்வரூபம், அப்புறம் மருந்து தின்ட்டு ஒரு விஸ்வரூபம் காட்டுறான். ஒரு வயசாகிடுத்து கிருஷ்ணனுக்கு பேர் வைக்கல, யாராவது பெரியவா பேர் வைக்குமே கவலைப்பட்டு இருக்கும்போதே கர்காச்சாரிய பஜனை கண்டு வரார். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. கர்காச்சாரியரை வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வந்தார் நந்தகோபர். ரகசியமாக வயது வைத்தேன் என்று சொல்லி, ஏன்னா நான் எதுக்குள்ள ஆச்சாரியன், நான் வந்து உங்கள் ஆச்சாரத்துக்கு பேர் வச்சேன், உங்கள் பையனுக்கு பேர் வச்சா கம்சனுக்கு சந்தேகம் வரும் என்று சொல்லி பலபத்ரன், பலராமன், பலன், ராமன், சங்கர்ஷணன் இப்படிலாம் பலராமனுக்கு பேர் வச்சார். கிருஷ்ணனுக்கு என்ன பேர் வைக்கணும் யோசிக்கிறார். அதை புரிஞ்சுட்டே கிருஷ்ணன் அவருக்கும் ஒரு குழு கொடுத்தான். அவரை தாடியை பிடிச்சி இழுத்தான். இழுத்த உடனே புரிஞ்சு விட்டார். கரிஷதி சுமுகான் விமுகாம் சாபி பக்தான் ஸ்வாத்மனி கரிஷகான்னு சுமுகமாக வரவாளையும் விமுகமாக போரவாளையும் எல்லாரையும் பிடிச்சி இருக்கிறதுனாலே
கிருஷ்ணன். ஜென்மன் கோடி ஜென்மால பண்ணின பாவத்துக்கு கிருஷ்ணனு பேர். கோடி ஜென்ம கிருதம் பாபம் கிருஷிரிச்சதே புதைகி தன்னாசன கரோ தேவா கிருஷ்ணயித்யவிதீயதே. கோடி ஜென்மத்தில் பண்ணின பாவத்தையும் நீக்கிறதுனாலேயே கிருஷ்ணன். கிருஷ்ணா கிருஷிர்பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வதிவாச்சகா. கிருஷ்ணா இருப்பிடம் நடத்தும். என்னன்னா ஆனந்தம், ஆனந்தத்துக்கு இருப்பிடம் கிருஷ்ணன். இப்படி பல அர்த்தங்கள் இந்த கிருஷ்ணராமத்துக்கு பேர் வச்சுட்டு கர்காச்சாரியர் கலைஞர்களுக்கு கிருஷ்ணன் மெதுவாக தவழ்ந்து விளையாட ஆரம்பித்தான். தாவங்கிரியுக்ம மனுகிருஷ்ய சரீசிருபந்தவோ. தவழ்ந்து ஒவ்வொரு மாதம் ஒரு லீலை பண்ணினாங்க. ஒரு மாசமான கிருஷ்ணன் உதட்டை பிதுக்கி அழுவன். 2 மாசமான கிருஷ்ணன் இங்கு இங்கு பேசுவன். 3 மாசமான கிருஷ்ணன் முகத்தை பார்த்து சிரிப்பன். 4 மாசமான கிருஷ்ணன் நீந்தி விளையாடுவன். 5 மாசமான கிருஷ்ணன் கொஞ்சி விளையாடுவன். 6 மாசமான கிருஷ்ணன் அத்தை என்று அழைப்பன். 7 மாசமான கிருஷ்ணன் எழுந்திருந்து நிற்பன். 8 மாசமான கிருஷ்ணன் 8 அடி வச்சு நடப்பன். 9 மாசமான கிருஷ்ணன் ஓடி சாடி கழிப்பன். 10 மாசமான கிருஷ்ணன் பால் சட்டியை உடைப்பன். 10வது மாதத்திலே பால் சட்டிலாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டான்னு கிராமத்தில் பாடுவோம். இப்படி கண்ணன் மெதுவாக தவழ்ந்து தவழ்ந்து அவனை சேகாத ஆபதரளம் மனசோ நவஸ்தா. அவனை வேற எதையும் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் அவன் கூடவே இருக்கணும். அண்ணன்டத்துக்குமே ஏதாவது விஷமத்தை பண்ணுவான். நெருப்பில் கொண்டு கையை வச்சுடுவான், தண்ணியை கொண்டு கொட்டுவான், மாட்டுகிட்ட போவான், அங்கே போவான். கண்கொட்டி பாம்பாக பார்த்துட்டு இருக்கணும் 4-5 பேர். கண்கொத்தி பாம்பாக பார்க்கணும். கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டே இருந்தால் அப்பதுக்கு நடுவில் ஏதாவது விஷமத்தை பண்ணிடுவான். அப்படி கண்ணனுடைய அந்த லீலைகளை என்ன அர்த்தம்னா வேற லௌகீகம் மனக்கூடாது. இதுக்கு அழகாக அண்ணா ஒரு உதாரணம் சொல்லுவார். மதிருண்ண கணிகாபி காபி காபி கலவேனு பொடித்து கொனிதாதுதான் நினைந்தோகோ அப்படின்னு கிருஷ்ணகர்ணாவதத்தில் ஒரு ஸ்லோகம். அந்த அதுக்கு வியாக்கியானம் மாதிரி என்ன சொல்லுவார். ஒரு தாத்தா கோகுலத்தில் அவருக்கு காப்பின்னா காலம்பு இருந்து காப்பி குடிச்சே ஆகணும். அவர் என்ன பண்ணினார், அவர் அதில் உள்ள பாலெல்லாம் கிருஷ்ணன் குடிச்சிட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுட்டு போனதுனால காப்பி கிடைக்கல. போய் கரெக்டாக காப்பி வாங்கிட்டு வரணும்னா உடனே யசோதை யாத்திரை கொஞ்சம் பால் உண்டி காட்டணும் வாங்கிட்டு வரலான்னு போனால் அந்த பாட்டி போனால் வரவே இல்லை. பாட்டி போலேன்னு ஏன்னா பாட்டி போன டயத்தில் கிருஷ்ணன் இந்த பாட்டிக்கிட்ட வந்துட்டான். பாட்டி கிருஷ்ணனை கொஞ்சம் இருக்கான். கொஞ்ச நேரம் ஆனால் தாத்தா வந்தார். ஏன்னா என்ன சொல்லி என்ன அனுப்பிச்சேன், ஏன் இன்னும் கொண்டு வரல காப்பி இந்த விட்டால் தானே பேரன், ஏன்டா விட மாட்டேங்கிறேன்னு அவர் கொஞ்சம் ஆரம்பித்தார். அப்புறம் இவர் 2 பேர் தாத்தா பாட்டி வரலையே அவள் மாட்டு பொண்ணு வந்தா. அப்புறம் பையன் வரான். இப்படி குடும்பத்தோட கடைசியில் காப்பியை மோதுட்டா கிருஷ்ணனையே ஈடுபட்டு இருக்கார்கள். இதுதான் கிருஷ்ணனுடைய சங்கல்பமே. யாரையும் லௌகீகம் வாழவட்டான் மதுசூதனனே அப்படிங்கிறார் ஆழ்வார். வாழ விட மாட்டேங்கிறான் கிருஷ்ணன். பகவான் எல்லாரையும் வாழ வைக்க தானே அவதாரம் பண்ணியிருக்கார். அவரை போய் தைரியமாக அப்படி ஆழ்வார் சொன்னால் என்ன அர்த்தம்? வாழவட்டான் மதுசூதனனேன்னு கோபிகள் சொல்கிறதா? இப்போ வாழவட்டான்னா என்ன அர்த்தம்னு அண்ணா அழகாக சொல்லுவார். எப்படி வாழ விட மாட்டான், எப்படி வாழ விடுவான், ரெண்டையும் அண்ணா சொல்லுவார். எப்படி வாழ விட மாட்டான்னா காலம்புரை எழுதினோடனே காப்பி, அப்புறம் பேப்பர், அப்புறம் வாட்ஸ்அப்பு, அப்புறம் வேறு ஏதாவது லௌகிக மார்க்கெட்டுக்கு போகிறது, சமையல் பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் காலம்புரை எழுதினோடனே பிரபோதனம், காலம்புரை எழுந்து அப்புறம் பகவானுக்கு பூஜை, இப்படி பகவத் விஷயமாக வாழ விடுவான். இந்த சாப்பாடு இதெல்லாம் நடக்குமானா அதுவும் நடக்கும். அது பகவத் சம்பந்தமாக நடக்கும். அதனால் லௌகீகமாக வாழ விட மாட்டான் கிருஷ்ணன் என்று அண்ணா அழகாக சொல்லுவார்.
மெதுவாக தவழ்ந்த கிருஷ்ணன் நடக்க ஆரம்பித்தான். முதல்ல நடக்க வரலையேன்னு கவலைப்பட்டா. இப்போ நடக்க வந்த பிறகு ஏண்டா நடக்க வந்ததுன்னு கவலைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா ராத்திலையும் போய் என்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றது. அவளுக்கெல்லாம் இப்போ அந்த காலத்தில் திருட்டு பயம்னே கிடையாது. இப்போ கொஞ்ச காலம்தான் எல்லா ராத்திலையும் கூட்டெல்லாம் வந்துருக்கு. அந்த காலத்துலலாம் கூட்டே கிடையாது. இரண்டாவது தாப்பா போட்டுன்னு போவா. ஏன்னா எல்லாரும் சதுர்த்தியாக இருந்தா. அதை பார்த்தா வெள்ளக்காரனே ஆச்சரியப்பட்டான். இன்னும் இந்தியாவில் இவ்வளோ சௌக்கியமாக இருக்காளே, எல்லாம் பயப்படாமல் இருக்காளேன்னா ஏன் திருட்டு வரேன் இல்லைன்னா தான் திட்ட போகிறான். எல்லாருக்கும் சமுர்த்தியாக இருந்தால் யார் திட்ட போகிறான்? அப்போ தான் அவன் ஆச்சரியப்பட்டான். அப்படி கிருஷ்ணன் இப்போ மெதுவாக ஒரு அத்தையாக இருக்கிற வெண்ணெயெல்லாம் திருடுறான்னொன்னே கோகுலத்தில் பேசிக்கிறான். யசோதை, நம்ம ஊரில் ஒரு புது திருடன் வந்திருக்காண்டி. அவன் பட்டு புடவை, வெள்ளி சாமான், தங்க நகையெல்லாம் திருடுறது இல்லை, திங்கிற சாமானாக திருடுறான். ஏதோ பஞ்சக்காட்டிலேருந்து வந்திருக்கான் போல. யாருடைய அந்த திருடன் யசோதை கேட்டால், உன் பையன்தான் எங்களுக்கு தோன்றது, அதை கவனிச்சுக்கோணும். ஏன்னா இவா திருடுறது ராத்திரி தான் போவா. அப்படி ஏன் பஞ்சக்காட்டிலேருந்து வந்திருக்கா சொன்னான்னா, அது சொன்னது ரைட்டு தான். ஆனால் வைகுண்டத்தில் நைவேத்தியம் ஒன்றும் கிடையாது. அந்த நைவேத்தியத்தை அங்கே வெறும் பார்த்துட்டா இருக்கா. சதா பஷ்யந்தி சூரையா ஆதியஜோதி அங்கு வைத்து இங்கு பிறந்த இடத்துக்கு அழகாக சொல்லுவார். தூபத்தை போட்டு முதல்ல தூபத்தி வந்தானே நைவேத்தியம். அவள் தூபம் போடுவாளும் வைகுண்டத்தில். அவள் தூபம் போடுற டயத்தில் ஒரே புகையாக இருக்குமா. அந்த டயத்தில் இங்கே ஒரு அவதாரம் பண்ணி லீலைகள்லாம் பண்ணி சாப்பிட்டு திரும்பி வந்துடுவான் அப்படின்னு அந்த ஆதியஞ்சோதி உருவை அந்த வைகுண்டத்தில் 2-3 செகண்டுக்கு இங்கே பகவான் பல அவதாரங்களை பண்ணிட்டு போகிற அளவுக்கு இங்கே டைம் இருக்கு. அதனால தான் ஏதோ பஞ்சக்காட்டையும் வந்திருக்கான் போல இருக்கு. எல்லாத்தையும் தின்னுட்டு போகிறான். குழந்தைகள்லாம் திங்க தான் திங்கும். அதுக்கு ஏன் நீ பெரிய ரிப்போர்ட்டாக சொல்கிறேன்? அது சொன்னால் அவன் ஒண்டியாக தின்றதில் குரூப்பாக அழைச்சின்னு வரான். அதுவும் நம்ம ஊர் குழந்தைகள் தானே சாப்பிட்டுட்டு போட்டுமே. குழந்தைகளுக்கு கொடுத்தா பரவாயில்ல, குரங்குக்கும் கொடுக்குறான். குரங்கும் ஒரு பிராணி தானே சாப்பிட்டு போட்டுமே தான். அதாவது பரவாயில்ல, பானையோடு போட்டு உடச்சிட்டான். 35 குடத்தை உடைச்சான்னு கணக்கு வேற சொல்கிறான். இது உடைச்சான்னொன்னே ஏண்டா உடைச்சேன்னு கேட்டான். கிருஷ்ணன் சொன்னான், அவாத்து வேண்டிய நானும் சாப்பிட முடியாது, பசங்களுக்கு கொடுக்கலான்னா ஐயோ அந்த மாமியார் தெரிஞ்ச வேண்டவே வேண்டாங்கிறான். குரங்குக்கு கொடுக்கலான்னா குரங்கே மூக்க பற்றினு போகிறான். அவ்வளோ நாத்தம், ஒரே ஊரில் நாத்தம்மா. அதான் பானையோட உடைச்சேன்னா. பானையோட உடைச்சேன் யசோதை சொன்னா, நாத்தமாக இருந்தேன்னா அவாத்து மாமா மாமி சாப்பிட்டுட்டு போகிறா, ஏண்டா உடைச்சேன். பானையை உடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த பானையாகிய சரீரத்தை நல்ல மனசு வேணும். அந்த மனசு நன்னா இல்லைன்னா அந்த பானை வேஸ்ட்டு, இந்த சரீரம் வேஸ்ட்டுங்கிறத பகவான் காட்டுறான். இது கோகுலத்து வெண்ணை தின்ன கிருஷ்ணன் ஒரு நாளைக்கு மண்ணை திங்குறான். யசோதை ஏண்டா மண்ணை தின்னுன்னு கேட்டால் வாயை திறந்தான். ஏதோ கொஞ்சம் மண்ணு தின்னுருப்பான். ஜனனியும் தாம் பகு தற்பயன்னிவ, அம்மா என் வாயில் கொஞ்சம் மண்ணு தானே பார்க்கணும்னு ஆசைப்படுறான், நிறையவே காமிப்போமேன்னு குகச்சித்வனம் அம்புதே க்ஷீரோ வைகுண்ட க்ஷீரோததி சாயினம் பார்க்கடலை காட்டுறான். கைலாசமலையை பார்க்குறான். இதெல்லாம் பார்த்தா பார்க்கடலை பார்த்தும் கைலாசமலையை பார்த்தும் கூட இந்த குழந்தை தெய்வ குழந்தைன்னு அவளுக்கு தோணலையாம். அவன் என்ன நினச்சிட்டானா, ஆஹா இந்த கொஞ்சம் தான் பால் குடிக்கிறான்னு நினச்சா பார்த்தா கடல் அளவுக்கு பால் குடிச்சிருக்கானே, கைலாசமலையை பார்த்துட்டு மலையளவுக்கு வெண்ணத்தில் இருக்கானே, நல்ல வேலை நான் பார்த்தேனோ குழச்சேன், வேறு யாரா பார்த்தா திருட்டி போட்டு போகிறாளேன்னு சூதூகிருதம் பாத்துனகா. அந்த யசோதைக்கு அவ்வளோ வஜ்ர மௌக்கியம் பண்ணா. ஏன்னா அவன் பகவான் காமிச்சா கூட அவள் அதை நினைக்காம கிருஷ்ணனுக்கு திருஷ்டி சுற்றி போடுறா அப்படிங்கிறார் லீலாசுமன். அப்புறம் பாகவத்தில் உள்ள சுகர் அதை பார்த்து இது ஏதோ தெய்வ குழந்தை அப்படின்னு நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது பகவான் ஒரு மாயையை பண்ணி எல்லாத்தையும் மறக்கடிச்சான். எப்போ மறக்கடிச்சானா அவள் எதுக்கு வாயை காட்டுறான்னா, நான் மண்ணு திங்கலேன்னு பகவான் சொன்னானே அது சத்தியம். ஏன்னா நான் வெளியில் இருக்கிறது தானே உள்ளுக்குள்ளே போட்டுக்க முடியும். எல்லாம் என் உள்ள தான் இருக்குது. இந்த உலகத்துக்கு நான் ஆதாரமாக நான் இருக்கேன் என்கிற
விஸ்வரூபம் பலவித விஸ்வரூபம் காட்டுறான். யசோதைக்கு ஒரு விஸ்வரூபம், துரியோதனனுக்கு ஒரு விஸ்வரூபம், அர்ஜுனனுக்கு ஒரு விஸ்வரூபம். ஒவ்வொரு விஸ்வரூபத்திலையும் வேதங்கள் உண்டுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு என்னன்னா ஆதார ஆதேய பாவம்ங்கிறது, இந்த உலகத்துக்கு ஆதாரமாக நான் இருக்கேன்ங்கிறத இந்த விஸ்வரூபத்தில் காட்டுறான். துரியோதனனுக்கு காட்டுற விஸ்வரூபத்தில் என்னடான்னா அவனுடைய சைன்யம் எல்லாமே அவன்கிட்டயே தன்னுள்ளேயே காட்டுறான். அது உன்னோட சைன்யத்தை யாராக இருக்காலோ அவளுக்கும் அந்தரியாமி நான் தான் தாப்பா, என்னை எதிர்காமிச்ச அத்தனை பேரையும் ஒன்றை எதிர்க்கே பண்ண மாதிரி பண்ண முடியும் என்னால், எல்லாருக்கும் அந்தரியாமி நான் தான் என்கிறத காட்டுறான் அந்த விஸ்வரூபத்தில். அர்ஜுனனுக்கு சில விஸ்வரூபத்தை சர்வசம்ஹாரப்படுத்தி நான் தான் என்கிற விஷயத்தை காட்டுறான். ஒவ்வொரு விஸ்வரூபத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லுவான். இப்படி விஸ்வரூபத்தை காட்டினான். இன்னொரு நாளைக்கு யசோதை தயிர் கடைகிறாள், கண்ணனுடைய பாட்டு பாடிட்டே தயிர் கடைகிறாள். சின்ன சின்ன கண்ணனவன் சிங்காரவண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். சின்ன சின்ன கண்ணனவன் சிங்காரவண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். என்னடி கோபிமா எங்கே போரே சொல்லம்மா என்று கேட்டு பின்னலை எழுப்பானாம். சின்ன சின்ன கண்ணனவன் சிங்காரவண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். எண்ணெயும் பாலும் திருடி தின்பானாம், வெறும் சட்டியானார் போட்டுடைப்பானாம். சின்ன சின்ன கண்ணனவன் சிங்காரவண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். எங்கும் நிறைந்தவனாம் எல்லாமே அறிந்தவனாம், துணில் மறைந்தவனாம் மனதில் நிறைந்தவனாம். சின்ன சின்ன கண்ணனவன் சிங்காரவண்ணன், திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். அந்த காலத்தில் எல்லா காரியத்தையும் பாட்டு பாடிட்டே பாடுவோம். ஒரு வரல நெல் குத்தினா கூட ராமா கிருஷ்ணா தாமோதரா எண்ணி பிரகாரம் காலம்புற விளக்கேட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் பாட்டு பாடலாம். உடைக்கிறதா இருந்தால் கூட, குத்துறதா இருந்தால் கூட, நெல் குத்துறதா இருந்தால் கூட, குத்துறதுனா அடுத்த வேலை குத்துறது இல்லை, நெல் குத்துவோம். அந்த காலத்தில் நெல்லுலேருந்து அப்புறம் ஓடப்பாட்டுன்னு உண்டு. ஓடம் ஓட்டுறவாலும் ஏலேலோ ஐலசா அப்படின்னு அவள் ஒரு பாட்டு பாடுவாள். ஏன்னா அப்படி பாட்டு கூட சிரமம் தெரியாது. அதுமாதிரி கரனூரில் நாற்று நட்டுருவா, அதனால் ஏதோ கிராமியமாக பாட்டு பாடிட்டு இருந்தான். அப்போ தான் அண்ணா சொல்லி கொடுத்தா, இது மாதிரி பாட்டு பாடாங்க நான் சொல்லித்தரேன்னு. நீல மேக சியாமலா ரூபா கோபாலா நித்யானந்த ஸ்வரூபா கிருஷ்ணா கோபாலா தேவ தேவ தேவகி பாலா கோபாலா வாசுதேவ வாரிஜ நேத்ரா கோபாலா சங்கராதி சேவித சரணா கோபாலா சங்க சக்கரதரணா சுவாமி கோபாலா ராசலோல ராதிகா ரமணா கோபாலா ராஜ ராஜ முரளி ரசிகா கோபாலா பிரேம பக்த மண்டல பாலா கோபாலா பிருந்தாவன நிகுஞ்ச தோலா கோபாலா. இந்த பாட்டெல்லாம் பாடி இது மாதிரி பாட்டை பாடிந்து ஏற்றம் இறைக்கிறதோ, அந்த வயல்வெளியாக காரியம் பண்ணும்பொழுது கூட இது மாதிரி பாடலாம். அப்படி பாட்டு பாடிட்டு பண்ணும்போது சிரமம் தெரியாது. இது முதல்ல ஆரம்பித்து வச்சது யாருடான்னா இவ தான், யசோதை தான். யானி யானி கீதானி தத்பால சரிதானி ச ததி நிம்மந்தனே காலே ஸ்மரந்தி தான்யகாயத க்ஷௌமம் வாச பிரதுகடிதடே விப்ரதி சூத்ரணத்தம். அந்த யசோதைய தியானத்துக்கு வர்ணிக்கிறார். ஒரு 4 இடத்துல பாகவதத்தில் வர்ணிக்கிறார். அது இந்த ஒரு இடம், அப்புறம்
தாபாக்னி மோதன சமயத்தில் அந்த 2 குழந்தைகளும் மடியில் வச்சுட்டு இருக்கான்னு அந்த ஒரு இடத்துல. அதன் பிறகு பின்னாடி குருக்ஷேத்திர சங்கமம் 2-3 இடத்துல யசோதையை வர்ணிக்கிறார். இங்கே யசோதை பெரிய உடம்பாக இருக்கிறதுனால பட்டு புடவை கட்டின்னு இருக்காளா, அது ஒதுக்கவே மாட்டேங்குது. அவங்க விழுது நிப்ரதி சூத்ரநத்தம், அது அவராங்கிறது ஒரு கயிறை வச்சு கட்டின்னு இருக்காள். ஸ்னுத குஜயுகம் ஜாதகம் பஞ்ச சுப்ரூ, கிருஷ்ணனை ஸ்மரித்து அடிக்கடி அவருக்கு பால் பெருகிட்டே இருக்கு. இதெல்லாம் பக்தி லட்சணம். ஜாதகம் பஞ்ச அப்படி அடிக்கடி மேனி சிரிக்கும் அவளுக்கு. ஜாதகம் சுப்ரூ ரஜ்வாகர்ஷஸ்திரமபுஜலத் கங்கணோ குண்டலே ச ஸ்வின்னம் வக்ரம் கபர விகலன் மாலதி மமஞ்ச. கை கடையும் பொழுது வேர்த்து வேற கொட்டுறது. இந்த குண்டா இருக்கிறவா நடந்தாலே இருக்கு, இது காரியமா ஜாஸ்தி இருக்கு. வேர்த்து கொட்ட கை கடையிறாள். கிருஷ்ணன் அங்கேயே வந்தான், பால் வேணும்னா இன்னைக்கு கண்ணனை மடியில் போட்டு பால் கொடுத்துட்டே இருக்கும்பொழுது அடுப்பில் வச்ச பால் பொங்கல். அதான் அந்த பால் ஏன் பொங்குறதுன்னா, அந்த பால் பார்த்து கிருஷ்ணன் என்னை குடிப்பான்னு நினச்சிட்டு இருக்கேன், இப்போ நான் அம்மா பாலை குடிக்க ஆரம்பிச்சுட்டானே இவன் என்ன எங்கே குடிக்க போகிறான்னு அந்த பாலுக்கு கஷ்டம் ஆகிடுதான். அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம், அது வழிஞ்சு அப்படியே அடுப்பில் விழ போடுச்சு. உடனே அதை பார்த்து நீ விழாதரப்பான்னு அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக இந்த கிருஷ்ணனை இறக்கினால் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபத்தில் என்ன பண்ணினான்னா அந்த பானையை போட்டு உடைச்சான், மற்ற முறிச்சான், கயிறை அறுத்தான், அந்த தயிரிலேயே காலை வச்சு நடந்து போனோம். அந்த ஞாபகமாக தான் நம்மளும் கோகுலாஷ்டமிக்கு அந்த வெள்ளையாக கோலம் போடுறோமே, கிருஷ்ணனே நடந்து போனான். அந்த தயிரிலே காலை வச்சு போகும்போது நடுவில் விழுந்து அந்த தயிரெல்லாம் வேறு மேலே கொட்டி போராத்துக்கு வெண்ணெய் சாப்பிடும்போது மேலே ஈசின்லாம் சாப்பிட்டு, அதனாலேயே இந்த தஞ்சாவூர் கிருஷ்ணன் மாத்திரம் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பான். அண்ணாட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், கிருஷ்ணன்னா நீல கலர்னு தான் இருப்பார், ஏன் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் உள்ள கிருஷ்ணன் மாத்திரம் வெள்ளை கலரில் இருக்கார்? இப்போ அண்ணா சொன்னால் அன்றைக்கி தயிரெல்லாம் விழுந்து தயிரெலாம் மேலே ஒட்டினானோ அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் தஞ்சாவூர் கிருஷ்ணன் அப்படின்னு. அந்த தஞ்சாவூர் கிருஷ்ணன் இந்த டயத்தில் தான் ஒரு வரன் மேலே உட்காந்து வெண்ணெயை சாப்பிட்டு இருக்கான். யசோதை வரால், அம்மாவை பார்த்தோன்னே வெண்ணெய் பானையை தூக்கி போட்டான், ஓடுறான். பின்னாடி துரத்துறால் பிடிக்க முடியல. நம்மளா பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது, அவனா வந்தால் தான் பிடிக்க முடியும். பிடிக்க முடியலன்னு போகும்போது அம்மா என்னை பிடிமான்னா பிடிச்சா. கட்டுறாள், அப்பயும் கட்ட முடியல, 2 அங்குலம் குறையிறதுங்கிறான். ஏன் கரெக்டாக 2 அங்குலம் ஏன் குறையிறதுன்னா அகங்காரம் அகங்காரம் இல்லை, கர்மாவனாலேயோ ஞானத்தினாலேயோ கட்ட முடியாத அர்த்தம். கர்மாவனால ஞானத்தை கூட நடத்தினான். பக்தி இல்லாத கர்மாவனாலேயோ பக்தி இல்லாதனால ஞானத்தினாலேயோ பகவானை பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதான் 2 அங்குலம் குறையிறதுக்கிறான். அவன் கிருஷ்ணன் எப்படிலாம் தானே கயிறை எடுத்து கொடுத்தான். என்ன அர்த்தம்னா அவனா கயிறை கொடுத்து கட்டுன்ன பண்ணிய பெருமான்னு என்ன கட்டுமான்னா இப்போ ஈஸியாக கட்டிட்டால் அவள் பாட்டு காரியம் பார்க்க கிளம்பிட்டாலும் கிருஷ்ணனுக்கு ஏகப்பட்ட காரியம். இந்த உரலையும் உருட்டிட்டு குபேரனுடைய புத்திரர்கள் நலகோபுரன் மணிக்கிரீவன் கல் குடிச்சிட்டு நாரதன் மேலே விழுந்தான். கல் குடிச்சி என் மேலே வந்து விழுறையே கல்லுக்கடை வாசலில் மரமாக போன்னு சபிக்காமல் கண்ணன் வீட்டு வாசலில் மரமாக போங்க, உங்கள் நடுவில் கிருஷ்ணன் போனால் சாப விமோசனம்னு சொன்னார். அந்த பாகவதர் வாக்கியத்தை சத்தியம் பண்ணணுமேனு சத்தியம் கர்த்தும் வச்சோகரிகி அந்த இடையில கிருஷ்ணன் போயிட்டான். குழந்தை கிருஷ்ணா இருக்கிறதுனால போயிட்டான். ஓரல் பெருசாக நடுவில் மாட்டிடுச்சு. இழுத்து பார்க்க நான் வரமாட்டேங்குது, அது நன்னா ஸ்டக் ஆகிடுச்சு. சரி வழியை மரத்தை தள்ளினால வழி இது வராது போல. ஒன்று உரலை உடைக்கணும், இல்லாட்டா மரத்தை முழிக்கணும். கிருஷ்ணன் பார்த்தா உரல் அம்மாவுக்கு யூஸ் ஆகும், மரம் வேண்டாம் தீர்மானம் பண்ணினான். அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பவனே 2 கையில மரத்தை பிடிச்சி தள்ளினான். கட்டப்பட்டான மரம் முறிஞ்சி விழுந்து அதுலேருந்து நலகோபுர மணித்தீவனை எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். வாணி குணானு கச்சனே ஸ்ரவணோ கச்சாயாம் அஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயுர்ணகா ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனாம். நலகோபுர மணித்தீவர்களுக்கு அனுகிரகத்தை பண்ணினான், சாப விமோசனம் பண்ணினான். அவள் வந்து கண்ணனை அவுத்து விட்டுட்டு போகக்கூடாதோ, பத்தோடு கலம் ஆமந்தியங்கிறான். அப்படியே கண்ணனை கட்டி போட்ட கண்ணனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாலாம். ஏன் அவுத்து விடலைன்னா அவன் நினச்சிட்டா அந்த கிருஷ்ணன் தான் நம்மளையே அவுத்து விட்டான் சாபத்துலேருந்து, அவனை யார் கட்டினாலோ அவளே அவுத்து விடட்டும்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அவள் தான் நந்தகோபர் அவுத்து விட்டார். அந்த கயிறு வயத்தில்
அடையாளமாக ஆனதுனாலேயே தாமோதரன் என்று பேர் ஏற்பட்டது. யசோதையை பார்த்து திட்டினார் நந்தகோபர், இப்படியா குழந்தைய கட்டுறது, ஒரு அடையாளம் ஆகிடுது வர வயத்தில். யசோதை சொன்னால், நான் லூசாக தான் கட்டியிருந்தேன், அவன் தான் மரத்துக்கு நடுவில் போய் அதை இழுத்து இழுத்து அந்த அடையாளத்தை வச்சுட்டான். ஏன் வச்சுட்டான்னா, அம்மாவை மறக்கக்கூடாது, எப்போதும் அம்மாவை துவாரகா போனால் கூட அம்மாவை ஞாபகம் வச்சுக்கணும் என்பதற்காக. சில குழந்தைகளுக்கு அம்மா சூடு போட்டுடுவாள், வயசான கூட எங்கள் அம்மா சூடு போட்டுதுன்னு காமிச்சிடும். அது மாதிரி அம்மாவை மறக்கக்கூடாதுன்னு கிருஷ்ணனே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருந்தான் என்று சொல்லுவார். அப்படி கண்ணனை தாமோதரன்னு பேர். இந்த தாமோதரனை ஸ்மரித்தாலே நம்முடைய பந்தங்கள்லாம் விட்டு போயிடும். இது தாமோதரனிலே. ஒரு நாளைக்கு கண்ணன் விளையாட போனால் வரவே இல்லை. உடனே யசோதை கூப்பிட்றான், கிருஷ்ணா கிருஷ்ணா ரவிந்தாட்சா தாத்தஜேகி ஸ்தனம் விப அலம் விகாரைலி சுக்ஷாந்தா கிரீடாஸ்ராந்தோசி புத்திரகா. கிருஷ்ணா. அம்மாவை பார்த்த உடனே அவன் கலந்து போயிட்டான். அம்மா வந்தாலே இது கூட தான் வரான்னு தெருக்கோடிக்கு போயிட்டான். இன்னும் உறக்க விட்டா, கிருஷ்ணா கிருஷ்ணா 2 தடவை கூப்பிட்றான்னா. அந்த ஆதரவுனால கூப்பிட்டா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. ஓ பிரியம் இல்லை கூட்டா எல்லாம் ஒரு தடவை தான் கூப்பிடுவான். நீ பிரியம் இருக்கிறதால கிருஷ்ணா கிருஷ்ணா பிரியத்தினாலும் 2 தடவை கூப்பிட்றான். அங்கேருந்து இப்படி பார்க்குறான். அதனால் அரவிந்தாட்சா தாத்தையே, நீ பால் குடிக்கா போயிட்டே, பால் குடிக்கவா. அலம் விகாரைகி சுட்சாந்தா, ரொம்ப நீ டயர்டாகிருப்ப, வா. கிருஷ்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணன் வரலைன்னா அடுத்து நம்மளை தான் கூடுவான்னு பலராமனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணான், அதை விட தாண்டி இன்னும் தள்ளி நிற்கிறான் அவன். ஆனால் இந்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல, ஏ ராமா கச்ச தாதாசு, ஏ ராமா நீ வாடான்னு கூப்பிட்டான். உடனே அவன் மாத்திரம் வரான். நான் ஒன்றை கூப்பிடல, சானுஜா அவன் அம்பியை அழிச்சுன்னு வரதுக்காக தான் ஒன்றை கூப்பிட்டதே. அம்பியை தூக்கி அழிச்சுன்னு வரான். பிராதரேவ கிருதாஹாரா தத்பவான் போக்து மருகதி, உனக்காக அவங்க அப்பா காத்துட்டு இருக்கார் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடணும்னா வரேனேன்னா டைரெக்டாக சாப்பிடக்கூடாது, குளிச்சுட்டு சாப்பிடணும். குளிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது கிருஷ்ணனுக்கு. பெருமாள் கோயிலில் பெருமாள் குளிக்கவே மாட்டார். சில பெருமாள் ஏகாசி குளிப்பார், சில பெருமாள் வைகுண்ட ஏகாசிக்கு மாதிரி தான் குளிப்பார். வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இந்த சிவன் தான் தலையில் தனியாக கொண்டுட்டே இருப்பார். அது தாரா பாதம்னு ஒன்று வச்சுருவா. போகிற வாரம்லாம் போய் தனியாக பிடிச்சி விடுவா. சிவனுக்கு தாரா ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணனுக்கு அதை மாற்றணும். அந்த தாரா மாற்றினா ராதா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவரை வந்து கிருஷ்ணன் கூண்டா குளிக்கவான்னு சொன்னால் எனக்கு குளிருங்கிறான். உனக்கு வெந்நீர் போட்டு குளிப்பாடுறேன், வெந்நீர் போட்டால் சுடுங்கிறான். ஒன்று வெந்நீர் போட்டால் சுடுங்கிறான், இல்லாட குளிருங்கிறான். இவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே போரும் ஆசை. அந்த கிருஷ்ணனை கூப்பிடுற பாட்டே நிறைய பாடியிருக்கான், எல்லா பதிவாலும். அது மலையாளத்தில், தெலுங்கில், அதே மாதிரி ஹிந்தியில், சம்ஸ்கிருதத்தில். ஓடக்குழல் ஓதி வரும் கண்ணா நீ ஓடி வந்தன் மடியில் ஒன்றிருக்கும், ஓடி ஓடி ஓடியும் இங்கோடி வா கண்ணா. இப்படி மலையாளத்தில் கூப்பிடுற பாட்டு நிறைய இருக்கு. அதே மாதிரி கன்னடத்தில் கிருஷ்ணா நீ வேகனே பாரோ, கிருஷ்ணா நீ வேகனே பாரோ பாரோ முராரே பாலக சௌரே. இப்படி எல்லா பாஷையிலையும் கிருஷ்ணன் வரானோ இல்லையா, அதை கூப்பிடுறதே நல்லா இருக்கு. ரணச்சோடு ராய்ஜி ஆவோ ஆவோ, துவாரகா போகும்போது அவள் பாடிட்டு இருந்தான். அவன் பாதி சண்டையில் ஓடி போயிட்டான். பாதி சண்டையில் ஓடி போன கிருஷ்ணா நீ ஓடி வா அப்படின்னு அவள் ஒரு பாட்டு பாடுறான். இது மாதிரி எல்லா பாகவதாலும் பாடியிருக்கான். ஏகி மோதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகி இங்கே வா அப்படி கூப்பிட்டு பாடுறாளே. அதுக்குன்னு கிருஷ்ணன் உடனே வரமாட்டான், ரொம்ப லேட் பண்ணுவான். யசோதைக்கே லேட் பண்ணியிருக்கான். இந்த விஜயகோபால சுவாமிகளுடைய இந்த கீர்த்தனையில் ஏகி தாக்கான ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாடுறதுக்குள்ளே நம்ம சமையலே முடிச்சு நேர்த்தி கொண்டு வந்துடுவான். அவ்வளோ பெரிய பாட்டு, அனுமார் வாழ் மாதிரி இருக்கு. ஏன் அவருக்கு யசோதை கூப்பிட்டா, நம்மலாம் கூப்பிட்டா விட உடனே கிருஷ்ணன் வரமாட்டான்.
விஜயகோபால சுவாமி விட்டா உடனே வந்திருப்பானே, அது எதுக்கு இவ்வளோ சரணம் போட்டான்னா, கிருஷ்ணன் வரானா வரதா முக்கியம் இல்லை, அவனை கூப்பிடறதுக்கு ஆசையாக இருக்கு, அதனால கூப்பிடறதுக்காகவே ஒரு பாட்டு. ஏ கீதா கோக்கும் கோபாலா ஏ கீதா ஸ்ரீவாசுதேவா ஏ கீதா. சாப்பிட்றதுக்கு வாப்பா கண்ணா. ஏகி பாகி கோபி ஜன வல்லப தேகி தேவமுதமம்புஜநாபா ஏ கீதா. எதுக்கு வரணும்னா, நீங்கள் ஏகி பாகி இங்கே வந்து எங்களை காப்பாற்றணும். கோபி ஜன வல்லபா, கோபி ஜன வல்லபான்னு சொன்னால் தான் கிருஷ்ணன் வரும். ஏன்னா கோபிகளுக்கு தான் கிருஷ்ணனுக்கு இஷ்டம். அதுதான் நம்ம கிருஷ்ணனை சொல்லும்பொழுது பாக்கி பேருக்கெலாம் பார்த்து மாமியை சொல்லுவோம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவாம்பம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெயா ராமராமாம்பம். அதுவே கிருஷ்ணனுக்கு சொல்லுவோம் ருக்மிணி காந்த ஸ்மரணம் சொல்லக்கூடாதோ, சத்யபாமா காந்தம் இல்லை. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகளுக்கு ஜீவனமாக இருந்தவன் கிருஷ்ணன் தான். அதனால் கோபி ஜன ஏகி பாகி கோபி ஜன வல்லப தேகி தேவமுதமம்புஜநாபா தேகி தாத்தா. தேகி தேவா முதம், எங்களுக்கு அனுகிரகத்தை சந்தோஷத்தை கொடுக்கணும். அம்புஜநாபா, உன் வயத்தில் தான் உலகமே இருக்குது. அப்போ எல்லாம் உனக்கு சாப்பாடு போட்டால் கிருஷ்ணனுக்கு போட்டானா எல்லாருக்கும் சாப்பாடை போட்ட படம். அதனால் அது வந்து கிருஷ்ணனே காமிச்சான். எங்கே காமிச்சான்? திரௌபதிகிட்ட காமிச்சான். ஒரே ஒரு இலையும் ஒரு கீரையும் ஒரு சாதம் மாத்திரம் ஒட்டின்றது தான். இல்லைட இது நம்மாத்து மாமி மாதிரிலாம் க்ளீனாக தேக்கலை திரௌபதி அப்படி நினச்சிக்கக்கூடாது. திரௌபதி நன்னா தான் தேய்ச்சி வச்சிருப்பா. இருந்தாலும் கிருஷ்ணனே சிட்டி பண்ணினானோ தெரியல. ஒரு இலையும் ஒரு கீரையும் ஒரு கீரை அதை சாப்பிட்டு விஸ்வாத்மா பிரியதாம் ஹரின்னு கிருஷ்ணன் சாப்பிட்டோன்னே என்னாச்சு? திரிலோகியும் திருப்தாமஸ்த, 3 உலகத்துக்கும் திருப்தி ஆகிடுதுங்கிறார். அதனால் கிருஷ்ணனுக்கு கொடுத்தாச்சுன்னா எல்லாருக்கும் கொடுத்தது. அதனால் அம்புஜநாபா ஏ கீதா அக்ஷய பலத விசக்ஷண கலஜன சிக்ஷண பவபய மோட்சண தீட்சா ஏ கீதா. கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், அக்ஷயமாக கொடுத்துருவான். கிருஷ்ணனுக்கு புராணாந்தத்தில் உள்ள கதை எந்த இதில் இருக்குது தெரியல, பாரத்தில் தெரிகிற மாதிரி தெரியல. எல்லாரும் நதியில் குளிச்சுட்டு இருக்கா. அது ஒரு கதை இருக்குது. ஒரு தடவை கிருஷ்ணன் வந்திருக்கான் குடும்பத்தோட திரௌபதி ஆற்றுல. வந்திருக்கும் போது எல்லாருக்கும் கரும்போ ஏதோ பழமோ நிறைய பேர் இருக்கிறதா கிருஷ்ணனே கட் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த கட் பண்ணி கொடுக்குறவங்க தான் சிரமம், சும்மா எடுத்து வாயில போடுறவங்க சிரமம் இல்லை. அவள் எடுத்து வாயில போட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் வேக வேகமாக கட் பண்ணும்போது என்னாச்சு? கிருஷ்ணன் கையில் அந்த கத்தி பட்டு ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்தால் உடனே ஓடுறான். யார்? ருக்மிணி. ஏதாவது துணி கிணி கிடைக்குமான்னு போகிறான். சத்யபாமா ஃபஸ்ட் எய்டு எதாவது கிடைக்குமா அவள் ஓடுறா. ஜாம்பவதி டாக்டருக்கு ஃபோன் பண்ண போகிறா. அவள் ஒன்று பண்ணுறான். திரௌபதி பார்த்தா அவள் தான் பட்டு புடவை கட்டிட்டு இருக்கா. அது யோசிக்கவே இல்லை பட்டு புடவைன்னு. அதை பழைய துணி எடுத்து கட்டலான்னு சின்ன ஏதோ போடுறான். இவன் அந்த புடவை இப்படி கிழிச்சா தண்ணியில் நினச்சி கட்டினான். அந்த இக்ரோண்டு கொஞ்சம் கிழிச்சு கட்டினாலே அதுக்கு தான் அளவு கடந்த வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றினான். அக்ஷய பலத விசக்ஷண, கிருஷ்ணனுக்கு ஒன்று கொடுத்தாலே அக்ஷயமான பலனை கொடுப்பான். இது சும்மா உதாரணத்துக்கு சொல்லதான். இது கொடுத்ததுனால தான் கொடுத்தானே இல்லை, இல்லாட்டாலும் கிருஷ்ணன் கொடுப்பான். கொடுத்தா இன்னும் அதிகமாக கொடுப்பான். அக்ஷய பலத அண்ணா சொல்லுவார். கிருஷ்ணனுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் செலவு கணக்கில் எழுதக்கூடாது, வரவு கணக்கில் எழுதணும் தான். ஏன்னா அது கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணினாலும் ஜாஸ்தி ஆகிடும். அக்ஷய பலத விசக்ஷண கலஜன, அக்ஷயமான பலனை தான் கொடுக்கறதுல விசக்ஷணன் இல்லை, நல்ல கெட்டிக்காரன். கலஜன சிக்ஷண பவபய மோட்சண தீட்சா ஏ கீதா. கலஜன சிக்ஷண பவபய மோட்சண தீட்சா. துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி நம்முடைய சம்சார பயத்தை நீக்கிறதுல தீட்சை கட்டின்னு இருக்கானா கிருஷ்ணன். அஞ்சனகிரி சம கஞ்ச விலோச்சன குஞ்சகாந்தர மஞ்சு விகாரா ஏ கீதா. அஞ்சனகிரின்னு ஒன்று இருக்கு, அல்ல நேபாளம் அந்த பக்கம் சாலக்கிராம பர்வதங்கிறாலே. அந்த சாலக்கிராம பர்வதத்திலேருந்து
அதுதான் அந்த சாலக்கிராமம் நம்ம அஞ்சனசீலன்னு சொல்லுவாள். குருவாயூரப்பன் இங்கே முன்னைநல்லூர் மாரியம்மன் பின்னாடி ஒரு ராமர் கோயில் இருக்கார். அந்த ராமர் இப்படி இந்த ஸ்பெஷல் திவ்ய விக்கிரகங்கள்லாம் அந்த நேபாளத்தை இது உருண்டு விழுந்த சின்ன ஒரு கல்லை தான் நம்ம சாலக்கிராமம் வச்சுட்டு இருக்கோம். அது நேபாளத்துலேருந்து அப்படியே அந்த அஞ்சன சாலக்கிராம மலையிலேருந்து அப்படியே பெருசு அந்த காலத்தில் தஞ்சாவூர் ராஜா சொல்லி அந்த நேபாள் ராஜா கொடுத்து அனுப்பிச்சு அதனால பண்ணின விக்கிரகம் நம்ம புண்ணியநல்லூரில் இருக்கிற ராமர். இப்படி பல க்ஷேத்திரங்கள்லாம் அஞ்சன சிலைன்னு பேர். அதனால அந்த சாலக்கிராமத்தினாலே பண்ணின விக்கிரகம் அந்த அஞ்சனகிரி சம அது மாதிரி இருக்கிறோம். நல்லா கணக்கடையில் இருக்கும். அஞ்சனகிரி சம கஞ்ச விலோச்சன குஞ்ச கிருகாந்தர மஞ்சு விகாரா ஏ கீதா கஞ்ச விலோச்சனம் ஏகவால சுவாமிகள் கொடுப்பதே பார்க்குறான் போல அண்ணா சொல்லுவார். கிருஷ்ண கிருஷ்ணானே கிருஷ்ணன் அங்கேருந்து பார்க்குறான். அதனால் அரவிந்தாட்சா தாவரக்கண்ணான்னு கூப்பிடுறான். அதே மாதிரி இங்கே அஞ்சனகிரி சவால் கூட்டோடய இப்படி பார்க்குறான் போல இருக்கு. கஞ்ச விலோச்சனா கஞ்சம்னா தாமரை, கஞ்சனா இந்த தமிழ் கஞ்சனை செய்யக்கூடாது. கம்னா ஜலம்னு அர்த்தம். ஜலத்திலேருந்து வந்ததுனால கஞ்சம்னு தாமரைக்கு பேர். கஞ்ச விலோச்சனை குஞ்ச கிருகாந்தர மஞ்சு விகார. கிருஷ்ணனுக்கு லீலை பண்ணுறதுக்கு ராத்திரி மத்தியானம் எப்போ தான் லீலை பண்ணிட்டே இருப்பான் போல. அதனால் குஞ்ச கிருகாந்தர மத்தியானம் சாப்பிட்ற டைத்துலேயும் மத்திய ஏதோ குஞ்சத்தில் விளையாடிட்டு இருக்கான் யாரோ கோபிகளோட. குஞ்ச கிருகாந்தர மஞ்சு விகாரா. நீ லீலையெல்லாம் பண்ணால் தெம்பாக சாப்பிட்டா தான் லீலையெல்லாம் பண்ண முடியும். அன்றைக்கி சாப்பிட வாங்க கூடும். மஞ்சு விகாரா ஏ கீதா. ஒரு விஜயகோபால சுவாமி கோலாத்தில் இருந்தால் இங்கே தான் இருந்திருக்கார். ஆனால் மனசு முழுக்க பிருந்தாவனமாக இருக்கு. ஈசபலாச விநாசன கேசவ கோச விசோதன கிருத பசுபாசா ஏ கீதா. பலாசன்னா பழம்னா மாம்சன்னு அர்த்தம். இந்த மாம்சத்தை திங்கிற ராட்சசர்களை வதம் பண்ணுறவனே ஈசா பலாசன விநாசன கேசவா. கேசவன்னா பிரம்மருத்ராதிகளுக்கும் ஈசனே. கோச விசோதன கோஷம்னா பஞ்ச கோஷம். நமக்கு உடம்புல 5 சட்டை போட்டுருக்கோம். ஒவ்வொரு சட்டையாக கழட்டினா தான் பகவான்கிட்ட போக முடியும். இந்த முதல்ல அன்னமய கோஷத்தையே தாண்ட முடியல. இந்த பசிதாகத்தையே தாண்டினாதானே அப்புறம் மேலே கொஞ்சம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இப்படி ஒன்றா இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி நம்முடைய பசுமாக கண்ட 5 நாள் கட்டப்பட்டிருக்கோமே அந்த கிருத்த பசு அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா இதை பாடினா போகிறோம். கோஷ விசோதனை சன்னியாசியாக இருக்கிறதுனால இவர் இப்படி தான் சாப்பிட கூப்பிடுவார். சில சமயம் இப்படி கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடுறாரு. கிருத்த பசுபாசா. அந்த பசுபாசத்தை பசு மாதிரி கட்டப்பட்டுன்னு இருக்கிற பசுபாச விமோசனாயன்னு கஜேந்திர ஸ்தூதியில் சொல்கிறார். அதை மனசில் வச்சுருந்தா சொல்கிறார். கிருத்த பசுபாசா ஏ கீதா உத்தம விரக்தமுனீஸ்வர தத்தாபயவர கஸ்த சமஸ்தா ஏ கீதா. உத்தமமான இது மிஸ்டேக் நிறைய இருக்குது. உத்தமமான பக்தர்கள் யார் இருக்காளோ அந்த உத்தம விரக்த முனீஸ்வர அந்த முனிவர்களுக்கு தத்தாபயவர ஹஸ்த சமஸ்தா. அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறவனே வந்து சாப்பிடவா. காளிய பஞ்சன கரிவர போஷண லாலித முனிஜன லலனாவரணா ஏ கீதா. காளியனுடைய மதத்தை பஞ்சனம் பண்ணியவனே. கரிவரன் அந்த ஆணையை காப்பாத்தினே எந்த யானை கஜேந்திரனை. கரிவர போஷண லாலித முனிஜன லலனாவரணா. லாலித முனிஜன முனிவர்களை ரொம்ப லாலனம் பண்ணுவாங்க. முனிவர்கள் லாலனம் பண்ணுவாங்க. எந்த முனின்னு தெரியல. சுகமுனி தான் இவனை லாலனம் பண்ணிடுவாங்க. லாலித முனிஜன லலனாவரணா. கோபிகைகளுக்கு தனி நகையே இல்லையா. கோபிகளுக்கு எல்லா நகையும் கிருஷ்ணன்தான். என்னடனா காதில் போடுகிற குண்டலமும் கிருஷ்ணன்தான். ஸ்ரவசா குச்சம் ஒரு ஸ்லோகமே இருக்குது. கவி கர்ணபூரர்னு அவர் அழகாக கோபிகள் காதில் போட்டுக்கிறதும் கிருஷ்ணன் தான். மூக்குள்ள முகர்றதையும் கிருஷ்ணன் தான். உண்ணும் சோறு பருவம் நீர் தின்னும் விற்றிலைங்கிற மாதிரி லலனா ஆபரணா. இந்த கோபிகளுக்கு ஆபரணமாக கிருஷ்ணன் தான் இருக்கான். அப்பேற்பட்ட கிருஷ்ணா வந்து சாப்பிடவா. குங்கும பங்கில கோமல பதயுக கங்கன ரஞ்சித கஸ்தூரி திலகா
ஏ கீதா குங்கும பங்கில கோமல பதயுக. அந்த யாரும் அப்போ தான் கண்ணனுக்கு செம்மஞ்சு குழம்பும் வரை காலில் எடுவாரை சேர்ப்பா, அது போட்டிருக்கா. குங்கும பங்கில கோமல பதயுக, அல்லது லீலை பண்ணுறதுனால ராதையோட குங்குமம் வந்து நம்ம பாதத்தில் இருந்தாலும் இருக்கலாம். அதனால் குங்கும பங்கில கோமல பதயுக கங்கணரஞ்சித கஸ்தூரி திலகா. கங்கணம் அணிஞ்சிட்டு கஸ்தூரி தேகத்தோட வந்து சாப்பிட வாப்பா. ಖಂಡಿತ ನಿಪುಜನ ಚಂಡ ಪರಾಕ್ರಮ ಕುಂಡಲ ಯುಗ ರುಚಿ ಮಂಡಿದ ಗಂಡ ஏ நீதா. நீ வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னா, நீ சாப்பிட்டா தெம்பாக தான் அப்போ தான் அந்த அந்த அகாசுரம் பகாசுரம்லாம் அடிக்கிறதுக்கு தெம்பு வேணுமே. அதனால் கண்டித நிபுஜன சண்ட பராக்கிரம குண்டல யுக ருச்சி மண்டித கண்ட. அப்படி கிருஷ்ணன் வரும்போதே ஓடி வரானா அந்த குண்டலம் ஆடுற, அந்த குண்டல யுக ருச்சி மண்டித கண்டா. அப்படி குண்டலம் ஆட நீ ஓடிவா. பிருந்தாரக முனி பிருந்த நிஷேவித நந்தாத்மஜனவனவனித சோரா ஏ கீதா. பிருந்தாரகன்னா தேவர்கள், தேவர்கள் முனிபிருந்தம் இவ எல்லாரும் எப்போதும் கிருஷ்ணன் கூட இருக்கலாம். பிருந்தாரக முனி பிருந்த நிஷேவித நந்தாத்மஜா நவநவனித. இந்த பழைய வண்டியெல்லாம் சாப்பிட மாட்டான், புதுசாக என்ன வச்சுன்னா அதுதான் எடுத்து போனான். நவநவனித சோரா ஏ கீதா. பஞ்சசராரி விரிந்தி விமோகன குஞ்சித பத கமலாஞ்சித புவனா ஏ கீதா. கிருஷ்ணன்ட்ட மோகிக்காதவா யாருங்கிறார். பஞ்சசராரி, பஞ்சசரம் 5 அம்பு யாருக்கு இருக்குது? மன்மதனுக்கு. அவனுடைய அரி சத்ரு யாருன்னா சிவன். சிவனே ஆசைப்பட்டு பிருந்தாவனத்துக்கு வரா. கிருஷ்ணன் குழந்தையா இருக்கிறத பார்த்துட்டு நாரதர் போய் சொன்னார், நீங்கள் எது கைலாசத்தில் உட்காந்துருக்கீங்க, இந்த பணியில் உட்காந்து அங்கே கிருஷ்ணனை பாருங்க என்ன லீலை பண்ணுறான்னு தெரியுமா? இன்னைக்கு சிவனையாக கமித்தார். அகமிக காசி வாசி, என் பேர் சங்கர சுவாமின்னு பேர், நான் குழந்தைகளுக்கெல்லாம் ரட்சை பண்ணுவேன்னு அவர் கிளம்பி வந்துவிட்டார். அந்த பாட்டை அண்ணா பாடிட்டார். உடனே இந்த கிருஷ்ணனா எப்போ பார்த்தாலும் பூதனை வரா, சங்கராசுரம் வரா, ஒருத்தராக வராதா, சரி எனக்கு ஏதாவது ரட்சை பண்ணினா தேவை, இந்த ஏதோ சுவாமியார் வந்திருக்கார், அவர் குழந்தைக்கு ரட்சை பண்ணுறேன்னு சொல்கிறாரேன்னு உடனே யசோத வாசலில் ஒரு உம்மாச்சி தாத்தா வந்திருக்கா பார்க்கலாம். உடனே கிருஷ்ணன் எட்டி பார்த்தானா அவர் சிவனாக இதெல்லாம் பாம்புக்கெல்லாம் போட்டு வந்துருக்காரா, அவர் பூச்சாண்டி பூச்சியாக மேலே போட்டுருக்கார், நான் வரமாட்டேங்கிறான். அவங்க யசோத சொன்னால் விபூதி நீங்கள் கொடுங்க, நான் எடுத்துறேன், அவங்கள பார்த்து இந்த பாம்பு ரொம்ப இருக்கா அதனால் நான் கட்டி வச்சுருக்கேன் சொல்லி போட்டார். நீங்கள் நான் கையில் நான் வச்சுக்கிறேன், நீங்கள் விபூதி நீ வந்து நீங்கள் இட்டு கொடுப்போம், நான் போமா. அவருக்கா கிருஷ்ணனை தூக்கிக்கணும்னு ஆசை. இன்னும் சில பேர் குழந்தைய தூக்கணும்னு ஆசைன்னா குழந்தை அழுவும் பயப்பட்டு. அது மாதிரி கிருஷ்ணனை போக மாட்டேன் பூச்சாண்டிங்கிறான். அவர் சொன்னால் இந்த குழந்தைக்கு கையில் வச்சுட்டு சில மந்திரம்லாம் சொல்லணும், அதனால் கையில் கொடுங்கிறார். கையில் கொடுன்னா யசோதை வேறு வழியிலே அந்த சிவன் அப்படி கொடுக்க போகிறா. சிவன் அப்படி வாங்குற டயத்தை ஒரு குட்டி பொண்ணு அங்கேயே வந்தால் கிருஷ்ணனை வாங்கி போயிட்டான். கண்ணா ராஜாதேவி, ஆஹா கைக்கு கிடச்சிட்டு வாயில் கிடைக்கலையே, கிருஷ்ணன் கிடைக்காம போயிட்டானே ரொம்ப வருத்தப்பட்டார். அவதான் அசைடு வாக்கா கிருஷ்ணன் சொன்னான், ஆசிரித்தியம் அப்பிரியாம் ராதாம் மாம், என் ராதையை பிடிச்ச அவருடைய நான் கிடைக்க மாட்டேன். வேறு வழி இல்லாமல் சிவன் அங்கேயே உட்காந்து விட்டார். இன்றைக்கும் அந்த க்ஷேத்திரம் அங்கே இருக்குது. பிருந்தாவனத்தில் கோபேஸ்வரர் மகாதேவ்னு அவரை பார்த்தா தான் பிருந்தாவன யாத்திரையே சொல்லலாம். கோபேஸ்வர மகாதேவனாக இருந்து அப்புறமா ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்து தரிசனம் கொடுக்குறான். ஏன்னா ராதை எப்பொழுதும் சிவ பூஜை பண்ண வருவாள். ராதைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னா சரி சிவ பூஜை பண்ணினா தான் கல்யாணம் ஆகணும். அந்த ஒரு பாட்டி சொல்ல, இந்த ஒரு பாட்டி இருக்கா, இந்த ராதையெல்லாம் கிருஷ்ணன் சேர்த்து விடுறதுக்கு ஐடியாலாம் கொடுக்கும். பௌர்ணமாசின்னு பேர். அந்த சிவ பூஜை பண்ண வந்தால் கரெக்டாக அங்கே கிருஷ்ணன்ட்ட சொல்லிட்டார், காலமாக 6 மணிக்கு அவள் பூஜைக்கு போவா, அங்கே போனால் நீ போகலாம், நீங்கள் மெதுவாக எழுதுக்காது, குழந்தைகளில் நேராக 6 மணிக்கு போய் கோயிலில் போய் நின்றுட்டான். இன்னும் கிருஷ்ணன் வந்துட்டான். குளிக்காமே வந்து நிற்கிறான். ராதை பூஜை பண்ணும்போது அங்கேயே கிருஷ்ணன் வந்தான். என்ன தொடாத, நம்ம சிவ பூஜை பண்ண வந்திருக்கேன், நீ பாடி வந்து பூஜை வந்துருக்கே, தொடாத, நான் அசுத்தமாயிடும். இல்லை நீ முதல்ல இங்கே என்கிட்டவா, அப்புறம் நான் சிவ பூஜை நான் சேர்ந்து நான் அவன் சொல்லித்தர மந்திரம்லாம் சொல்லி ராதையை கிருஷ்ணன் பிடிக்க போக அவள் சிவனை சுற்றி 2 பேரும் கூட அப்படி இப்படி ஓடிந்தே இருக்க கடைசியில் சிவன் பிரத்யட்சம் ஆகிட்டான். இப்படி அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இப்படி ஒரு சரித்திரம். அப்படி பஞ்சசராரி அந்த சிவன் விரிஞ்சி பிரம்மா அவ எல்லாரையும் மோகிக்க வைக்கிறவனே. பஞ்சசராரி விரிஞ்சி விமோகன குஞ்சித பத கமலாஞ்சித புவனா ஏ கீதா.
குஞ்சிதபாதம் குஞ்சிதபாதம் நடராஜரை சொல்கிறோம். கிருஷ்ணனும் குஞ்சிதபாதம் தாங்கிறார் நம்ம விஜயவாசன். குஞ்சித பத கமலாஞ்சித புவனா ஏ கீதா குஞ்சித பத கமலா அஞ்சித புவனா. இந்த உலகத்தையே அழகா ஆக்கிறவன்னு அர்த்தம். பிம்ப பலாதர கம்பு சுகந்தர பம்பர கச்சபர தும்புரு கீதா ஏ கீதா. சில பேருக்கு உதட்டில் எதிர்த்தில் எதாவது தேய்ச்சிட்டா தான் சேப்பா. கிருஷ்ணனுக்கு அப்படின்னா இல்லை, ஒன்றும் தேய்ச்சிக்காமே பிம்பம் அந்த கோவை பழம் மாதிரி உதறான். பிம்ப பலாதர கம்பு சுகந்தர. கம்புனா சங்கு. கம்புக்கு ஏன் கம்பு மாதிரி கிருஷ்ணனுக்கு கழுத்தான். கம்பு சுகந்தர. சங்கில் பார்த்தா 3 வரி இருக்கும். ரொம்ப உயர்ந்த ஜாதிகள் உடையவாளுக்கு கழுத்தில் 3 கோடு இருக்கணும், வயத்தில் 3 மடிப்பு இருக்கணும். அது மாதிரி 3 கம்பு சுகந்தர பம்பர கச்சபர தும்புரு கீதா. அப்படியே சுறுசுறுளான பம்பர கச்ச, அப்படியே சுறுசுறுளான கேசங்கள். அப்பேற்பட்ட ஒன்றை தும்புரு கீரை. அதில் ரொம்ப அழகு. இது வந்து பிராசன்னு பேர் சமத்துவத்தில். பிம்ப கம்பு பம்பர தும்பு இப்படி எல்லாம் வரும். இந்த கீர்த்தனே இது நிறைய வரும். பிம்ப பலாதர கம்பு சுகந்தர பம்பர கச்சபர தும்புரு கீதா. சமஸ்கிருதம் படித்தாலும் ரசிக்கலாம். மந்தர கிரிதர மதுகைட பகர சுந்தர வதனர விந்த முகுந்தா கீதா. மந்தகிரிதர அன்னைக்கு மந்தரமலையை எடுத்துகிட்டு வந்து பார்க்கடலுக்கு எல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிய கிருஷ்ணா. அந்த மந்தகிரிதரை எடுத்ததுனால நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. மது கைடவங்கிற பெரிய சொல்லணும். அவனை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனை அடிச்சதுன்னு ரொம்ப இதுக்குனாலே டயர்டாக இருப்பேன். அதுக்காக சாப்பிட வர்றதுக்கு என்னெல்லாம் ஐடியா பண்ணி அவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தான் டயர்டாக இருக்கும் அப்படி அவர் நினச்சிக்கிறான். அப்படி மந்திரத்தை தரிசித்து மதுகையோட நான் பண்ணின இவ்வளோ கஷ்டமான காரியத்தை பண்ணினாலும் அவன் வந்து டயர்டே ஆகாமல் சுந்தரமாக இருக்கான். சுந்தர வதனர விந்த முகுந்தா ஏ கீதா. சில பேருக்கு சின்ன காரியம் பண்ணாலே ரொம்ப டயர்டாக இருக்கும். பெரிய காரியம் பண்ணால் கூட டயர்ட் இல்லாமல் கிருஷ்ணா அக்லிஷ்ட காரணம் அப்படிங்கிறார். நம்மளாம் சமையல் பெரிய காரியமாக பண்ணுவோம். சில பேர் இப்படி மட்டும் அந்த சமையல் முடிச்சிடுவா. சில பேர் காரம் முழுது பண்ணி கொண்டு எனக்கு டீ போடுறதே பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு நான் எனக்கு எதுவுமே ஒன்றுமே குடிக்கவே வேண்டாம்னு சொல்லுவேன். விஷயமாக ஜபம் பண்ணுவோம். ஒரு மாதிரி சொன்னால் எனக்கு பாகவதம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மத்திய வசந்தம் இப்படி படிக்கல, டீ போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி, சமையல்லாம் ரொம்ப ஈஸின்னு அந்த மாமி. அது நான் ஒரு போய் பார்த்தேன், எனக்கு ஒத்து வரல. நான் வந்துட்டேன். சரி எனக்கு சமையல் எனக்கு ஒத்து, எனக்கு பாகவதமே படிச்சுட்டுலாம் போகிறோம், சாப்பிட்டாட்ட பரவாயில்லன்னு ஆகிடுச்சு. அப்போ என்னன்னா எதை பண்ணினாலும் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, டெக்னிக்கல் இருக்குது. அது கிருஷ்ணன்ட்ட தான் வேணும். கிருஷ்ணன் தான் அதுக்கு குரு. எந்த காரியம் பண்ணாலும் ஈஸியாக பண்ணுறதுக்கு கிருஷ்ணன்ட்ட கேட்டுக்கணும். அதனால் அது ஈஸியாக பண்ணலாம். மந்திரமாக தூக்கின்னு வந்தாலும் மதுகைடவனை வதம் பண்ணினாலும் எல்லாரும் ஈஸியாக பண்ணி சிரிச்சுட்டு பண்ணலாம். சுந்தர வதன விந்த முகுந்தா ஏ கீதா மித்ரஜ மித்ர பவித்ர சுகாத்ர சுமித்ரா சுதனுத சித்திர சரித்ரா ஏ வாடே. விஜயகோபால சுவாமிகள் ரொம்ப கிருஷ்ண பக்தர் தான். சின்ன நடுவில் ஒரு ராமரையும் சொல்லியிருக்கார். சந்தோஷமாக இருக்கும். இவர் கூட கேட்டிருந்தார் பாலுமாமாவோட. இங்கே ராமரை பற்றி சொல்லியிருக்காரா. மித்ரஜ மித்ரன். மித்ரன் யாருன்னா சூரியன். சூரியனுக்கு பிறந்தவன் யாரு? சுக்ரீவன். அந்த சுக்ரீவனுடைய ஃப்ரெண்டே மித்ரஜ மித்ர பவித்ர சுகாத்ர. பவித்திரமான அழகான திவ்ய தேவிகம். சுமித்ரா சுதனுத சித்திர சரித்ரா. விஜயகோபால சுவாமி ராமரை பற்றி பாடியிருக்கார். நல்லா சீதா கல்யாணம் மனம். சுமித்ரா சுதனுத சித்திர சரித்ரா ஏ கீதா. சித்திரமான சரித்திரம். ராமாவதாரமே சித்திரமான சரித்திரம். தரவர சக்கர கதாதர வர முரஹர சுர முனிகண சோபன கரணா ஏ கீதா. யாருக்காவது நாக்கு குரலாமல் இருந்தால் தான் இந்த வரியை படிக்க முடியும். அவ்வளோ கூடுறார். தரவர சக்கர கதாதர வர முரஹர சுர முனிகண சோபன கரணா. தரம்னா சங்கு. தரவர சக்கர கதா தர வர. சங்கு சக்கரம் கத இதெல்லாம் தரிச்சிருக்கார். முரனை வதம் பண்ணினவர். முரனுங்கிற அசுரன் நரகாசுரனை வதம் பண்ண போகும்போது அந்த முரன் ஒருத்தன் வரான். அப்போ தான் அவரை வதம் பண்ணி அவனுக்கு 5 தலையான். 5 தலை அசுரன் அவனை வதம் பண்ணி
அப்போ தான் முராரின்னு பேர் கிடைக்கிறது. அதனால பாகவதெல்லாம் கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. அந்த முரானை வதம் பண்ணி தான் நரகாசுரனை வதம் பண்ணுறாங்க. அதுதான் இவரும் ஆதிசங்கரும் அதில் பாடுறார். கேயம் கீதா நாம சகஸ்திரம் அதில் இல்லை. கங்கா ஜலவ கணிகா பீதா சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா. முராரி சமர்ச்சா, அந்த முராரியை அர்ச்சனை பண்ணினா அவன் நரகாரியாக விடுவான். என்ன அர்த்தம்? அவன் நரகத்துக்கு போக மாட்டான்னு அர்த்தம். அது இங்கே தரவர சக்கர கதாதரவர முர ஹர சுரமுனி கண சோகண கரணா. சுரமுனிகண சோகண கரணா, சுரர்களுக்கும் முனிவர்களுக்கும் மங்களத்தை செய்பவனே ஏகிதாதா. சரணாகத ஜன பரண துரந்தர கருணாசாகர காம விகாரா ஏகிதாதா. சரணாகத ஜன பரண துரந்தர, இந்த சரணாகத ஜனங்களை ரட்சிக்கிறதுலே ரொம்ப தீவிரமாக இருக்கிறவன். அதுக்கு என்ன காரணம்னா கருணாசாகர். ஒரு நமஸ்காரம் பண்ணினாலே போதும். காம விகாரா ஏகி. கிருஷ்ணனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பல தெய்வங்கள்லாம் அந்த மந்திரம் எந்திரம்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கிருஷ்ணனுக்கு யந்திரம் மந்திரம்லாம் போட்டால் வச்சுக்கோங்க, யந்திரம் போடாத போதே அழிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த பல தெய்வங்கள்லாம் மந்திரம் போட்டு கட்டு பண்ணுறதுலாம் உண்டு, தெய்வத்தை கட்டு பண்ணுறது. அது மாதிரிலாம் கிருஷ்ணனை கட்டு பண்ண முடியாது. இதுவே விஜயகோபால சபையில் அன்பா கிருஷ்ணா சமத்தே வாடான்னு கூட்டா வருவானே தவிர நான் யந்திரம் போடுறேன் மந்திரம் பண்ணுறேன்னா கிருஷ்ணன் வரமாட்டான். அதனால் காமவிகாரம் அவன் இஷ்டத்துக்கு அவன் தான் இருப்பான். சங்கர புவன வசங்கர நதஜன கிங்கர தனுஜ பயங்கர வீரா ஏகீதா. சங்கரா, சங்கரன்னா சிவனுக்கு தான் பேர் இல்லை, கிருஷ்ணனுக்கும் சங்கரன் பேர். சம் கரோதி, எல்லாருக்கும் நன்மை செய்வன் சங்கரன். சங்கரா புவன வசங்கரா, சங்கரன் மாத்திரம் இல்லை புவன வசங்கரா, புவனத்தையும் வசங்கர பண்ணுறவன். நதஜன கிங்கரன், யார் அவனை நமஸ்காரம் பண்ணாலும் அவனுக்கு கிங்கரன் மாதிரி பண்ணுறான். என்னதான் பண்ணினா அர்ஜுனன் தெரியல, அவன் குதிரையை குளிப்பாட்டிட்டு என்னதான் பண்ண நதஜன கிங்கராக்கே அவ்வளோ அர்த்தம் சொல்லலாம். எல்லா பக்தா சேர்த்து எடுத்துட்டு எத்தனை பக்தர்களுக்காக பகவான் என்னதான் பண்ணலை. இப்படி கிங்கரனாக இருக்கான், அதனால் நம்மளும் ஒரு பூஜை பண்ணி பண்ணிடலாம் துரியோதனை நினைச்சான். அது மாதிரி முடியாது. தனுஜ பயங்கர வீரா, அசுரனா இருந்தால் அடிச்சு அவனுக்கு பயங்கரன், அவனுக்கு பயங்கரமான வீரன். அதனால பாக்கி பேர்கிட்ட நதஜன கிங்கரனா இருக்கான், புவனவ சங்கரனா இருந்திருக்க மாதிரி துஷ்டாளுக்கு இருக்க மாட்டான். துஷ்டா கிருஷ்ணனுடைய ஸ்டேஜோட தான். சாதுக்கு சாதுவாக இருக்கணும், துஷ்டனுக்கு துஷ்டனாக இருக்கணும். சிட்ட ஹிருதய வினிவிஷ்ட பதாம்புஜ முஷ்டி சமரசு வரிஷ்ட கரிஷ்டா ஏகீதா. யார் சிஷ்டர்களாக இருக்காளோ அவளுடைய ஹிருதயத்தில் தன்னுடைய சிஷ்ட ஹிருதயம் வினிஷ்ட பதாம்புஜ சுமர் வரிஷ்ட கரிஷ்டான்னு அந்த முட்டிகாசனம் அவன் அந்த அசுரனை அடிக்கக்கூடிய பலமுடையவனே இங்கே சாப்பிடவா. கடைசியில் சொல்கிறார், இப்படி எல்லாரையும் மோகிக்க வச்சா, அவனை இப்படி பல பேரை மோகிக்க வச்சா புவன வசங்கரா அப்படிலாம் சொன்னாரோ. இந்த இடத்துல சொல்கிறார், விஜயுவதி ஹிருதயாம்புஜ பாஸ்கர விஜய கோபாலயதி மோகன ரூபா ஏகீதா. விஜயுவதி ஹிருதயாம்புஜ பாஸ்கர, கோபியினுடைய ஹிருதயமே ஒரு தாமரையாம். அந்த தாமரைக்கு ஒரு பாஸ்கரம். எப்படி சூரியன் வந்தால் தாமரை மலருமோ அது மாதிரி கோபிகைகள் கிருஷ்ணன் வந்தால் தான் அவள் மனசு மலரும். விஜயுவதி ஹிருதயாம்புஜ பாஸ்கர விஜய கோபாலயதி மோகன ரூபா. அப்பேற்பட்ட கிருஷ்ணா, அந்த கோபிகைகளுக்கு ஹிருதயத்துக்கு பாஸ்கரமாக இருக்க நீ எனக்கு என்னுடைய விஜயகோபால யதி மோகன ரூபா. ஏதோ கோபிகளை மோகிக்கிறவன் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு கோபி ஆகிட்டார். அதனால் விஜய கோபாலயதி மோகன ரூபா ஏகி தாத்தா. இவ்வளோ ஸ்டான்ஸாக அவர் பாடணும் இல்லை, அவர் ஒரு பாடினாலே வந்திருப்பார். அதனால் நமக்காக பாடி நம்ம கூப்பிடணுமே. இப்படி யசோதை கூப்பிட்றான்னு இருக்கு அங்கே. அதே மாதிரி இங்கே அமையிறது. அதுக்காக சொல்ல வந்தேன். ஏகி தாத்தான்னு இங்கே விஜயகோபால சுவாமியுடைய கீர்த்தனம், பிரமாண கீர்த்தனம். இது பெருசாக போட்டது நமக்கு சௌரியம். ஏன்னா நேவேத்தினா ரெடி எடுத்து ஒரு நிறைய கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பாகவதாருக்கு சௌரியம். பாகவதாருக்காக பாடின மாதிரி நான் சொன்னேனே, சமைக்க தெரிஞ்ச ஒரு மாமியார் தான் நிறுத்தி பாடினா போகணும், சமைச்சு கொண்டு வந்துடலாம் டக்குன்னு இந்த பாட்டு முடியறதுக்குள்ளே. அது மாதிரி ஒரு பாட்டை போட்டிருக்கா. அப்படி கிருஷ்ணனை அழைச்சி யசோதா பால் கொடுத்து தூங்க வச்சான்னு இப்போ நிறுத்திப்போம்.
மேலே நாளைக்கு சொல்லுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி